ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமை காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்க்க போகுது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, சற்று வயதானவர்கள் கடினமான யோகாசனங்கள் செய்ய முடியாது, அவர்களுக்கு மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூட்டு பகுதியில் ஒரு பிடிப்பு, தசை பிடிப்பு இருக்கின்றது, நடப்பதில் சிரமம் இருக்கின்றது, ஒரு 10 ஸ்டெப்பு நடந்த உடனே பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்ச நேரம் அமர்ந்துட்டு தான் மீண்டும் நடக்க முடிகின்றது. அப்போ இதற்கு கடினமான யோகாசனங்கள் வேண்டாம், அது இல்லாமல் யோகா பயிற்சிகள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே மூட்டு வலிக்கு பலவிதமான ஆசனங்கள், முத்திரைகள் கொடுத்துருக்கோம். இன்றைக்கு சற்று வயதை தாண்டியவர்கள் கடினமான யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்களுக்கும் இந்த கலை சென்றடையணும். அப்போ நம்ம ஒரு முத்திரை சிகிச்சையாக, ஒரு தியான சிகிச்சையாக பார்க்க போகின்றோம். பொதுவாக நமக்கு மூட்டு வீக்கம், மூட்டு வலி ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கை முறை, இதுவரைக்கும் இத்தனை வருடங்களாக எந்த ஒரு பயிற்சியும், உடற்பயிற்சி செய்யாத நிலை, நாம் எடுக்கக்கூடிய உணவு, அந்த உணவு நம்ம உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு இல்லாமல் நம்ம ருசிக்காக நிறைய சாப்பிட்ருப்போம், ஒரு நல்ல ஆழ்ந்த நித்திரை இல்லாமல் இருந்திருக்கும், மனதில் கவலைகள், குழப்பங்கள், டென்ஷன், டிப்ரெஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இவையெல்லாம் சேரும் பொழுது சுரப்பிகளுடைய இயக்கம் சீராக இருக்காது. பொதுவாக எலும்பு மண்டலங்கள் அப்படிங்கும்போது நீர் சார்ந்தது. அப்போ நம்ம உடம்புல வாத பித்த சிலேத்துமத்தில் நீர் சார்ந்த அந்த நிலைகள், கபத்தினுடைய விகிதம் சரியாக இருக்கணும். இது எல்லாத்துலேயுமே நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு பயிற்சி கொடுத்த உடனே ரிசல்ட் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த முத்திரைகளை பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. காலையில் சாப்பிட்றதற்கு முன்பாக, மதியம் சாப்பிட்றதற்கு முன்பாக, மாலை சாப்பிட்றதற்கு முன்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய உணவு ஒரு சாத்வீகமான உணவாக எடுத்துக்கோங்க. நம்ம அடிக்கடி சொல்வது தான், புளிப்புத்தன்மையை குறைச்சிக்கோங்க, காரம் குறைச்சிக்கோங்க, உப்பு குறைச்சிக்கோங்க. நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் திடமாக இயங்குவதற்காக இதை ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கோங்க. புளிக்கு பதிலாக தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க, மிளகாய்க்கு பதிலாக மிளகு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிடணும். இரவு 7 மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கணும். இரவு 9:30 காலை 4 மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. முடிந்த அளவு பகலில் உறங்குவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வயதானவங்களாக இருக்கிறாங்க, தூக்கம் வரும் பொழுது வெட்டு போட்டு தலையணி போட்டு தூங்காமல் கை கால்களை அகற்றி சாந்தி ஆசனம் அமைதியாக அப்படியே கண்ணை மூடி ரிலாக்ஸேஷனில் இருங்க. அது ஒரு 10 நிமிடம் இல்லை 15 நிமிடம் தான் ஒரு ஆழ்ந்த நித்திரை வரும், அப்புறம் முழிப்பு வந்துடும். இந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்து கொண்டு இன்றைக்கு நாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக மூட்டு சவ்வுகள், அந்த சவ்வுகளில் ஏற்பட்ட வீக்கம், இது எல்லாமே கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிடும். பூண்டு உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க. அந்த பூண்டு சேர்க்க சேர்க்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாயுக்களினுடைய தசவாயுக்களையும் நன்றாக இயங்க செய்யும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இது சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இப்போ சற்று வயதானவங்கன்னு சொல்லியிருக்காங்க, தரையில் அமர முடியாதவங்க ஒரு நாற்காலியில் ஒயிட் மேட், ஒயிட் டவல் விரித்து அதில் உட்காந்துக்கோங்க. காலை கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணணும். முதல்ல முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி முதல்ல மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 டைம்ஸ். அந்த மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ முதல் முத்திரையாக நமக்கு உடலில் என்ன பிரச்சனை இருந்தாலும் மன அமைதி இருந்தால் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ டிப்ரெஷன் இல்லாமல் இருப்பதற்கு சின் முத்திரை பண்ண போகிறோம். பெருவிரல், ஆள்காட்டி விரல், நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க. ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், அது ஆசன நிலை. கைகளில் முத்திரை வச்சுருக்கோம், அது முத்திரை நிலை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு 5 டைம்ஸ். அது பிராணாயாம நிலை. இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள், அது தியான நிலை. 2 நிமிடத்தில் இத்தனை பயிற்சிகளுடைய பலன்களை பெறுகின்றோம்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி மூட்டு வீக்கம், மூட்டு தசைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குரிய முத்திரைகளாக பார்க்க போகிறோம். முதல் முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். அந்த மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ அந்த மூச்சை மட்டும் அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் கையை அப்படி மடியில் முட்டியில் வச்சுக்கோங்க. வயதானவர்கள் நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து உட்காந்து பயிற்சி பண்ணுங்கள். மூட்டுக்களுக்கு, மூட்டு சவுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம் இந்த முத்திரையின் மூலமாக வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை, மதியம், மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. இப்போ இந்த முத்திரை முடித்த உடனே அடுத்த முத்திரை சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். அபான முத்திரை. நடுவரல், மோதிர வரல், அதனோட மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள். கைமுட்டியில் வச்சுக்கோங்க. உங்களது உணர்வு மூட்டு பகுதி, மூட்டு சவ்வுகளுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ அதிகமாக மூட்டு வலி உள்ளவங்க 5 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை பண்ண போகிறோம். ஆள்காட்டை உள்ள மடிச்சுட்டு அதுக்கு மேலே கட்டை விரல் வந்து நடுவிரல் மோதிரவரோட மையத்தில் டச் பண்ணிக்கிடணும். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூட்டு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். மூட்டு சவ்வுகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். இந்த முத்திரையின் மூலமாக மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கம் குறைவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை, நீர் சார்ந்த முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி, மீதி 3 விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஏஜானவங்களுக்கு தான் அந்த முத்திரை மூட்டு வலிக்கு கேட்டிருக்காங்க. நீங்கள் வீட்டிலே இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணிக்கலாம். எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க ஒரு முறை, எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்க ஒரு முறை, அந்த மாதிரி பண்ணிகிட்டே வாங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கேன். வயசானவங்க அர்த்த பத்மாசனம் பண்ண முடியாதவங்க நாற்காலியில் அமர்ந்தே பண்ணிக்கலாம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை சின் முத்திரை, பெருவரல், ஆள்காட்டி விரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம், டென்ஷன், டிப்ரெஷன் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, 2 மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூட்டு பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான முத்திரை. நடுவரல், மோதிர வரல், அதனுடைய மையத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை அபான வாயு முத்திரை. ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, கட்டை விரல் மேலே கொண்டாந்து நடுவிரல் மோதிர விரல் மையத்தில் வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கால்களை நீட்டி ஒரு சின்ன ஒரு பயிற்சி, வயதானவர்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சி. 2 கால் நீட்டி உட்காந்துக்கோங்க. இப்படி சப்போஸ் ரொம்ப ஏஜானவங்க தரையில் உட்கார முடியாதவங்க ஒரு சேரில் உட்காந்துட்டு எதிர்த்தாப்பில் ஒரு சேர் போட்டு அந்த சேர் மேலே இந்த 2 காலையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடுங்க. இந்த 2 கையும் முட்டி பகுதியில் வச்சுக்கோங்க. இப்போ கையை சைடில் வச்சுக்கோங்க. இந்த ஒரு கால் மட்டும் கால் நல்லா முன்னாடி வளைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் அப்படி பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. திருப்பி கால் முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ another leg. கால் நல்ல முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ 2 கால் நல்ல முன்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் பின்னாடி. 1 2 3 4 5 6 7 8 9 10. கை சின்முத்திரை. ஆழ்ந்த மூச்சு, நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்க 1 மினிட். ஆழ் மனதில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்குவதாக எண்ணுங்கள். 1 நிமிடம் முதல் 2 நிமிடங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி சற்று வயதானவர்கள், அவங்களுக்கு மூட்டு வீக்கம், மூட்டு வலி, அந்த மூட்டு தசையில் இறுக்கம், கடினமான ஆசனங்கள் செய்ய முடியாது. அவங்கெல்லாம் இந்த பயிற்சி பண்ணிக்கலாம். இது ஐடி பீப்புளில் ஒர்க் பண்ணுறவங்க, தொடர்ந்து ஒரே சேரில் உட்காந்து பல மணி நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, நேரமே இல்லாதவங்க, அழகாக இந்த முதிரைகளை சேரில் உட்காந்தே பயிற்சி பண்ணுங்கள். உட்காந்து ஒரு ட்ரிப்பு கால் நீட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிச்சயமாக மூட்டு வலி, மூட்டு வீக்கம், மூட்டு தசையில் ஏற்படுற இந்த இறுக்கம் வராமல் வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.